அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் குக் ஃபார் மை செல்லம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெண்டைக்காய் காரக்குழம்புங்க. தகன்னு இருக்கிற இந்த வெண்டைக்காய் காரக்குழம்ப எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, 2 டீஸ்பூன் தாளிப்பு வடகம் பொரியட்டும். 1/4 கிலோ வெண்டைக்காய் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விடுங்க. அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். வெண்டைக்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த 20 பல் வெங்காயமும் 10 பல் பூண்டியும் நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுடலாங்க. நல்லா வெண்டைக்காய் வளவளப்பு போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். அவ்வளோதான், சூப்பராக இப்போ வெண்டைக்காய் வதங்கிருச்சு. மிக்சர் ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி, 4 சின்ன வெங்காயம், சின்ன சைஸ் தக்காளி ஒரு 6 சேர்த்துட்டு ஒரு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னாக்கா வெண்டைக்காய் நல்லா வதங்கிருச்சு. 3 டேபிள் ஸ்பூன் குழம்புத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. அரைச்சி வச்சது இந்த மசாலா பேஸ்ட் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்ருங்க. 1/2 கப் தண்ணி ஊற்றுங்க. 3 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு அடுப்பை சிம்மில் வச்சு 10 நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க வைங்க. சூப்பராக வெண்டைக்காய் குழம்பு தயாராகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.